இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி 2025 எக்ஸாமினுடைய நியூ சிலபஸினுடைய லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது இந்த நியூ சிலபஸ் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு முன்பாக வெளியிடப்பட்டது. அப்போ அந்த நியூ சிலபஸில் பார்த்தீங்கன்னா எல்லா பாடத்திட்டங்களுக்குமே அந்த புதிய அப்டேட்ஸ் இருந்தது. ஆனால் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 50% நியூ சிலபஸ் வந்து அதில் இருக்குது. அப்போ அந்த 50% புதிய பாடத்திட்டத்தை பரிசீலனை பண்ணி அதை கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு ஒன்று கொடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ அந்த பேப்பர் நியூஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். வேதியியல் முதுகலை ஆசிரியருக்கான டிஆர்பி பாடத்திட்டம் மாற்றி அமைக்க மனு ஒன்று கொடுத்துக்கிறாங்க. அப்போ அந்த மனுவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த முதுகலை ஆசிரியர்களுக்கான டிஆர்பி தேர்வில் வேதியியல் பாடத்திட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் சங்க மாநில தலைவர் அவர்கள் வந்துட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு ஒரு மனு ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ அந்த மனுவில் என்ன இருக்குது, அப்போ இந்த டிஆர்பி அதாவது தமிழக பள்ளி கல்வித்துறையில் 50% இடத்தை வந்துட்டு இந்த டிஆர்பி மூலமாகவும் 50% இடத்தை பதவி உயர்வின் மூலமாகவும் இந்த போஸ்டிங்கை நிரப்புகிறாங்க. அப்போ இந்த டிஆர்பி தேர்வுக்காக 2000 ஒரு பாடத்திட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ அந்த 2000 கொண்டு வந்த பாடத்திட்டம் தான் இந்த 2022 வரைக்கும் இந்த போட்டித் தேர்வு இருந்தது இல்லையா, அது வரைக்கும் அந்த பாடத்திட்டத்தை யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ இத்தனை வருஷம் ஆச்சு, அப்போ இன்னும் இந்த பாடத்திட்டத்தை மாற்றி அமைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருடம் அதாவது ஒரு மாதத்துக்கு முன்பாக இந்த புதிய பாடத்திட்டம் நம்முடைய தமிழக அரசால் வெளியிடப்பட்டது. இந்த புதிய பாடத்திட்டங்கள் தமிழக அரசு இதழில் ஒரு மாதத்திற்கு முன் வெளியிடப்பட்டது. அப்போ இந்த வேதியியல் நீங்களாக பிற பாடங்களுக்கு சிறிதளவு மாற்றங்கள் மட்டுமே செய்யப்பட்டிருந்தன. ஆனால் இந்த வேதியியல் பாடத்திற்கு மட்டும் 50% நியூ சிலபஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ளே ஆட் ஆகிருக்குது. அப்போ இந்த நியூ சிலபஸ் வந்துட்டு எங்கே இல்லை, அதாவது இந்த சென்ட்ரல் கவர்மெண்டான இந்த கேந்திர வித்யாலயா, நவோதயா வித்யாலயா, அப்போ அந்த போட்டித் தேர்வுக்கான சிலபஸை விட இது அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தும் இதில் இருக்குது. சரிங்களா? அப்போ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 50% சிலபஸை எக்ஸ்ட்ரா சிலபஸை பரிசீலனை பண்ணி மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மனு கொடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த +1 +2 வகுப்புகளுக்கு பாடம் எடுப்பதற்கு இவ்வளவு கடினமான பாடத்திட்டத்தை கொடுத்திருப்பதன் மூலம் போட்டித் தேர்வு எழுத உள்ளவர்கள் மிக பெரும் மன அழுத்தத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் இந்த நீட், ஜேஇஇ போன்ற தேர்வுகளை மாணவர்கள் எழுத தயார் பண்ணும் வகையில் இந்த புதிய பாடத்திட்டத்தை மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சுக்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நேரடியாக தலையிட்டு வேதியியல் பாடத்திற்கான புதிய பாடத்திட்டத்தை மறுசீராய்வு செய்ய குழு அமைத்து திருத்தப்பட்ட பாடத்திட்டத்தை விரைவில் வெளியிட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், இவ்வாறு அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. அப்போ இந்த மனுவில் அதுதான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த மனு வந்துட்டு பரிசீலனை செய்யப்படுமா? ஸோ அதாவது மேக்சிமம் இந்த தமிழக அரசு இதழில் அச்சிடப்பட்டாச்சு. அதுக்கப்புறமா இதை மட்டும் தனியாக அதை வந்துட்டு மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா அது கொஞ்சம் சிரமமான ஒன்றாக தான் இருக்க முடியும். ஆனாலும் நம்முடைய அரசு நினைத்தால் அதை மாற்றி அமைக்கிறதுக்கான வழி உண்டு. அப்போ இதை மாற்றி அமைப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். சரிங்களா? அப்போ அது வரைக்கும் இப்போ உள்ள இந்த புதிய சிலபஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அப்போ அதை மாடிஃபை பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா அதுக்கு நிறைய டைம் எடுக்கும் இல்லையா? அப்போ அதுக்கு வந்துட்டு வல்லுநர்கள் வேணும், பாட வல்லுநர்கள். அப்போ இதுக்கு முந்தி எடுத்திருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் திரும்ப கூப்பிட்டு அதை எல்லாத்தையும் திரும்ப அதை செட் பண்ணணும்னா ரொம்ப டைம் எடுக்கும். அப்போ இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அது நம்மளுடைய அரசினுடைய முடிவு. அப்போ இந்த எக்ஸாமுக்கு அதாவது பார்த்திங்கன்னா இந்த புதிய பாடத்திட்டத்துக்கான எக்ஸாம் வரும் இல்லையா, அந்த எக்ஸாமுக்கான
கொஸ்டின் செட்டப் இது எல்லாமே ஏற்கனவே முடிந்து விட்டது. அதாவது இந்த புதிய பாடத்திட்டத்தை வந்து செட் பண்ணாங்க இல்லையா? ஸோ அப்போ அந்த டைம்லேயே இந்த பாடத்திற்கான கொஸ்டின் செட்டிங் இது எல்லாமே நடந்து முடிஞ்சாச்சு. சரிங்களா? அப்போ இனி அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் வச்சு, அதுக்கப்புறமா இந்த புதிய அப்ளிகேஷன் போட்டு, அந்த என்ரோல்மெண்ட்டுக்கு தான் இனி டைம் இருக்கும். இல்ல அப்போ அது எக்ஸாம் வந்துட்டு விரைவில் வர்றதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விரைவில் வருவதற்கான வாய்ப்பும் அதிகமா இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த புதிய பாடத்திட்டத்தின்படி நீங்க படித்துக்கொண்டே இருங்க. சிலபஸ் மாடிஃபை பண்றாங்களோ இல்லையோ தெரியாது. ஆனா இந்த சிலபஸ நீங்க புதிய சிலபஸ ஃபாலோ பண்ணி, நீங்க உங்களுடைய வேலைய நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. இருக்கிற பாடத்திட்டத்த கவனமா ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் படிச்சுட்டே வாங்க. வரக்கூடிய எக்ஸாமில் உங்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது, நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. கடின முயற்சி என்றுமே வந்துட்டு தோற்று போகாது. ஸோ ஹார்ட் ஒர்க் நெவர் எவர் ஃபெயில்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.